ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் விஜய் சேதுபதி சாரோட ஃபேவரட் க்ரீன் சிக்கன் 65 தான் வந்து பண்ண போகிறோம். ரீசெண்டாக குக் வித் கோமாலில் கூட இந்த ரெசிபி வந்து லான்ச் பண்ணாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி நிறக்க கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அண்ட் அதில் பாதி வந்து புதினா எடுத்துக்கிறேன். இதையெல்லாம் நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா க்ரீன் கலர் பேஸ்ட் கிடைக்கும். இப்போ 100 கிராம் சிக்கன் கூட இந்த க்ரீன் பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக நல்லா மேக்னேட் பண்ணிடலாம். அண்ட் இதை நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு இதை இப்படியே வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூட தயிர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எபிசோட்லேயுமே சொல்லியிருப்பாங்க கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயிரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா வந்துட்டு ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் சூடாக இருக்க எண்ணெய் கூட இது மாதிரி பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான க்ரீன் சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிரும். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நான் கூட இந்த பச்சை வாசனைலாம் இருக்குமோ அப்படின்னு கொஞ்சமாக டவுட்டாக இருந்தேன். பட் பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கொஞ்சம் ஸ்பைசஸோட சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ஃபீட்பேக்கை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.